இரிகேஷன்ங்கிறது செயற்கை முறையா நீரை வந்து நம்ம விவசாய நிலத்துக்கு அனுப்புறது தான் இரிகேஷன். இரிகேஷன் வந்து நம்ம எங்கெங்க பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலயும் அது பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ரெகுலரா மழை பெஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு அது இரிகேஷன் தேவையில்லை. அதனால நம்ம ரெகுலரா மழை பெய்யாத இடம் எது எதோ அங்கதான் நம்ம வந்து இரிகேஷன் முக்கியமா ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். ரெண்டாவது, அன்ஈவனான ரெயின்ஃபால் பெய்யற இடம். இரிகேஷன் வந்து ஏன் இன்னும் முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தோம்னா, கிராப்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு, நல்ல விளைச்சல் தர்றதுக்கு இரிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம அன்றாட உணவுல நம்ம சேர்த்துக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் சுகர். ஸோ அப்படிங்கும்போது அந்த சுகர் கேனை வளர வைக்கிறதுக்கு 365 டேஸும் தண்ணி தேவைப்படுது. அப்படி 365 டேஸ் தண்ணி தேவைப்படுனா நமக்கு இரிகேஷன்ங்கிறது வாட்டருங்கிறது நம்ம வேணும். 365 டேஸ் நமக்கு மழை பெய்யறது இல்லை இல்லையா? ஸோ இதுக்குன்னு இரிகேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இரிகேஷன்ல உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.